பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நெருப்ப பார்த்தா நான் மிருகம் ஆயிடுறேன். நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. மன்னிச்சிடு ப்ளீஸ். ஏண்டா அப்புசாமி, சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. யார கேட்டா சாப்பிட்ட? ஏடா சாப்பிட்டதுல அடிக்கிற? அதான்டா தமிழ்நாட்டு தர்மடி. வெளிநாட்டுல எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? எங்க விஜய் தான். கண்ணை தோண்டிவிடும் தோண்டி. நான் நின்னா உனக்கு கண் எட்டுமா? ஏய், எங்க அருண் தான்டா ஜெயிப்பான். ஜாக்கிரதை. பிள்ளையார் உட்கார்ற மூஞ்சூர் மாதிரி இருக்கான். என்ன மிரட்டுறான்? இரு இரு. உன்னை என்ன பண்ற பாரு. கிழிச்சு ஏண்டா அப்போ சவிக்கமா சொன்ன அடிப்பியா? சே, இன்னைக்கு பந்தயத்துல யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா விஜய். அருண் தான் ஜெயிப்பான். ஏண்டா அடிக்கிற? இன்னைக்கு பந்தயத்துல விஜய் தான் ஜெயிப்பான். அதுக்கு தான் இந்த அடி. இவ யாரு? வெங்கட். என்ன பண்றான் பாருடா. என்னப்பு இன்னைக்கு பந்தயத்துல யாரு ஜெயிப்பா? விஜய் இல்ல, அருண் இல்ல. பந்தயமே இல்ல, விட்டுறேன். இன்னைக்கு பந்தயம் இருக்கு. எங்க அருண் தான் ஜெயிப்பான். சும்மாறா நெல்லிக்கா தலையா. நீ கண்ணை தோண்டினாலும் சரி, தலையில குட்டினாலும் சரி, இன்னைக்கு எங்க விஜய்க்கு தான் வெற்றி. Thank you.
பாத்தியாடா அவங்கிட்ட பந்தயம் ஜெயிச்சவங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. அவன் பேர்ல தான் வெற்றியே இருக்குதேடா. பந்தயம் வந்துட்டா அவன் உயிரை கூட பணையம் வைப்பான்டா. கங்க்ராச்சுலேஷன் சுஜய், ஜெயிச்சிட்டியே. ஆமாண்டா, கடவுள் புண்ணியத்தால எப்பவுமே வெற்றி எனக்கு தான். விக்டரி இஸ் மைன். விஜய் விஜய் ஒன் மினிட் டாப் விஜய் டாப். என்னடா மாலை? முறுக்கு மாலை. பின்ன என்ன, இந்த காலேஜ்ல நான் தான் வஸ்தாது. என்னை யாரும் அடிக்க முடியாத பந்தயம் கட்டினானே, இப்ப என்னாச்சு பாத்தியா? நல்ல வேளை நீ தோத்தினா என் மீசையில ஒரு பாதி எடுத்துறதா சபதம் பண்ணிருந்தேன். நீ ஜெயிச்சு என் மீசையும் காப்பாத்திட்ட, என் மானத்தையும் காப்பாத்திட்ட. டேய் அருண், இவ்வளவு நான் உன் பேரை சொல்லி இந்த காலேஜையே மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இனிமே என்ன ஒரு பயம் அடிக்க மாட்டான். அடிச்சா இப்படி அடிக்கிறது பாரு, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் தூக்க மாட்டிட்டு செத்துருப்பேனே தவிர இப்படி தெனாட்டா மோட்டார் பைக்ல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஏண்டா அருண், நீ என்னமோ கராட்டேல பிளாக் பெல்ட், பிரவுன் பெல்ட், ஃபேன் பெல்ட், பேன் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்க. நீ ஒண்ணு இல்லையா? எல்லாத்தையும் கட்டி என்கிட்ட கொடுத்துட்டு 5 பைசா ஒரு மஞ்சள் கைத்தை வாங்கி கட்டிக்க, அதான் பெட்டர். என்ன கூட அடிக்க முடியல உன்னால. போதும், ஒரே அழுக்கு. யாரையாவது கூப்பிட்டு தாடிக்கு ஒற்றை அடிக்க சொல்லு. அப்பா அப்பா அம்மா அம்மா இப்ப அம்மா கத்தி என்ன செய்யறது? யாராவது பந்தயம் கட்டினா கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்கிறது, இப்படி உடம்பெல்லாம் வீங்க வச்சுட்டு வருது. என்ன இந்த பந்தயம் கட்டுற பழக்கத்தை நீ எப்பதான் விட போற? உனக்கு என்ன தெரியும்? பந்தயம் கட்டி ஜெயிக்கல இருக்க மஜா. இத பார், வாழ்க்கைனா ஒரு த்ரில் இருக்கணும், ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும். இல்லன்னா அது லைஃபே கிடையாது. எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும்டா. வாழ்க்கையில விளையாட்டு இருக்கலாம், ஆனா விளையாட்டே வாழ்க்கையா எடுக்கூடாது. ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ண போற. இத பாருமா, இதுக்கெல்லாம் மனுஷன் பயந்துருந்தானா ஆகாய விமானத்தையும் ராக்கெட்டையும் படிச்சிருக்க முடியுமா? எப்படி நம்ம டைலாக்? எந்த படத்துல இந்த டயலாக்? ஏய். ஏண்டி இவனோட சேர்ந்து நீ ஆடிட்டு இருக்கியா? வாடி. அம்மா அம்மா வாடி. காதுமா. அடுப்படியில போய் சமையல கவனி. சமையலா? ஐயோ அம்மா, சமையல் பண்ணனும்னா எனக்கு போர் அடிக்குதுமா. அடிக்கும்டி, போர் அடிக்கும். எல்லாம் இவன் கொடுக்கிற செல்லம். நாளைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போனா உனக்கு வேலை தெரியலன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்கடி, என்னத்தான் திட்டுவாங்க. என்ன அண்ணே பாரு என்ன. ஆமா, என்ன நீ அவளை சும்மா திட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு. அவ எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவளை ஏதாவது திட்டின எனக்கு கெட்ட கோபம் வரும். நல்லா இருக்குடா. பாருமா, இப்போ உனக்கு என்ன செய்யணும்? சமையல் தானே செய்யணும். கவலையை விடு, நான் பண்றேன். சாதம் வைக்கணுமா, சாம்பார் வைக்கணுமா? தல்ல. வேண்டாம்டா, சமையல் பண்றேன்னு சமையல் கட்டுக்கு போவேன், அங்க நெருப்ப பாப்பேன், அவ்வளவுதான். இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். வேண்டாப்பா, நானே செஞ்சுக்கிறேன். டாடி, காலேஜ் டைம் ஆச்சு டாடி. அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? நீங்க ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா. நீங்க ஆபீஸ் போற வழியில தானே எங்க காலேஜ் இருக்கு? ஆமா. உங்க கார்ல என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஆபீஸ் போலாமே. மை டியர் சைல்ட், இதோட 1008 தடவை சொல்லிட்டேன், கவர்மெண்ட் காரை காலேஜுக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, ப்ளீஸ் டாடி. தப்பு ஒரு நாளைக்கு பண்ணாலும் தப்புதான், 9 நாளைக்கு பண்ணாலும் தப்புதான். நெவர் கோவிச்சுக்காதம்மா. உங்க அம்மா உயிரோடு இருந்த போது ஒரு நாள் கூட இந்த கார்ல ஏறினது இல்லம்மா. அதனாலதான் டாடி நீங்க இன்னும் கமிஷனராவே இருக்கீங்க. ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் காரெல்லாம் காலையில காய்கறி கடையில நிக்குமா. எவன் சொன்னான்? எங்க ப்ரொஃபசர் சொன்னாரு. அவர் நான் கரிகா கடையா வச்சிருக்காரு. இந்த பாரு, இன்னைக்கு நீ லேட்டா எந்திரிச்சதுக்கு பனிஷ்மெண்ட், இங்க இருந்தே ரன்னிங்ல காலேஜுக்கு போறேன். நாளையில இருந்து ஏர்லியரா எந்திரிக்கிறேன், ஏர்லியரா ரெடி ஆகுறேன். ஓகே? சார், இவங்க தான் எங்க அம்மா. அடாடாடாடாடா, பராசக்தியில பண்டர்பாயம்மா பார்த்த மாதிரியே இருக்கு. நமஸ்காரம். வணக்கங்க. ராதா, எனக்கு மாப்பிள்ளையோட அப்பாவை பிடிச்சு போச்சு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? என்னம்மா ராதா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்க நினைச்சிடுறேன். என்னடா இதையெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்க கிட்ட கேட்டா. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி, நான் சொல்லல, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான். மேற்கொண்டு ஆக வேண்டியதே பேசுவோம். பேசுவோம். அம்மா, தங்கச்சி. வாமா. என்னங்க பேசாம இருக்கீங்களே, பேசுங்க. என்ன சௌக்கியமா? சாயந்தரம் அந்த காணும் சினிமாவுக்கு போவோமா? ஐயோ, அங்க அங்க பேசுறேன், பிச்சு உதறிடுறேன். தம்பி, எனக்கு இந்த வரதட்சணைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம தேவகோட்டைக்கே பிடிக்காது. ஏன்னா அது பெரிய கோட்டை. எப்படி கேளுங்க தம்பி, என் பையன் ஸ்கூட்டர்ல இப்ப மில்லுக்கு போயிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கார்ல மில்லுக்கு போகணும்னு நாங்க ஆசைப்படல, நம்ம தேவகோட்டை ஆசைப்படுது. ஏன்னா அது பெரிய கோட்டை.
எந்த இடத்துல பிடிச்சோம் பத்தியாடி? கார் தானே வேணும். எங்க வசதிக்கு அது அதிகம் தான், இருந்தாலும் வாங்கி தரேன். டேய் என்னடா அது? நீ சும்மா இருமா. வேற என்னங்க வேணும்? 4 டயர் வேணும். அதான் வண்டியிலே இருக்குமே. நான் அதை மறந்துட்டேன். தம்பி, எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம். எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நம்ம தேவகோட்டையில எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 500 பேர் தங்கலாம்னா பாத்துங்களேன். அவ்வளவு பெரிய வசதி எங்களுக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணலாமான்னு தேவகோட்டை நினைக்குது. சின்ன வீடா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூட இருந்தா அவ்வளவு அழகில்ல பாருங்க. அதனால தனி கொடுத்தம் போகலாம், அவ்வளவுதான். என்னங்க பிரிட்ஜ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்க முடியாதுடி, கவர்மெண்டா பார்த்து கட்டணும். ஐயோ அது இல்லைங்க, அந்த பழங்கள் எல்லாம் உள்ள வைப்பாங்களே, அதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ். அவ்வளவுதானே, நீங்க கேட்காமலே நாங்க கொடுத்துறோம். நான் சொல்லல தம்பி, நீங்க கேட்டது அத்தனையும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சிருவோம். என்னமா சொல்றீங்க? அப்போ புறப்படலாமா? அப்போ இல்லடி, இப்போ. தம்பி, ஒவ்வொரு குடும்பத்திலயும் உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்துட்டான்னா எங்கள மாதிரி குடும்பத்துக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப நான் நேர தேவகோட்டை போறேன், உன்னை தெருவில் நிறுத்துறேன். என்னங்க இது? சிலையா வச்சு கொண்டாட போறேன்ப்பா. நமக்கெல்லாம் இருக்குங்க சிலை. காக்கா சிலையை அசிங்கப்படுத்திரும் நினைக்கிறியா? கவலைப்படாத, சிலைக்கு மேல ஒரு கொடை வச்சிட மாட்டேன். அப்ப நான் வச்சுமா? வாங்க. பராசக்தி வச்சுமா? எல்லாருக்கும் போயிட்டு வரேன். தங்கச்சிட்டு சொல்லிருங்க, வாடி. என்னடா அது, கல்யாணம்ங்கிறது விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொன்னா செய்யணும். அவர் என்னமோ வாய்க்கு வந்தபடி கேட்டுட்டு இருக்காரு. நீ என்னடான்னா பூம்பு மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆமா, வசதியான குடும்பம், பையனும் நல்லா இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த சம்பந்தத்தை விட்டுற சொல்றியா? எதுடா சின்ன விஷயம்? நாம இருக்கிற நிலையில காரும் வீடும் சின்ன விஷயமா? அம்மா, நீ எதுக்குமா கவலைப்படுற? கிராமத்துல இருக்க நம்ம நிலத்தை வித்துட்டா போச்சு, கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்திடலாம். டேய், அது உங்க தாத்தா உனக்காக எழுதி வச்சதுடா. அம்மா, இது நல்லா இல்ல. என்னையும் தங்கச்சி பிரிச்சு பேசுறியா? நான் வேற, அவ வேறயா? அம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும், ராதா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்னவமான செய்ய தயாரா இருக்கம்மா. டேய், ராஜா, விஜய், கோச்சுக்காத லலிதா, நான் இனிமே இந்த மாதிரி லேட்டா வரமாட்டேன். ராத்திரில கண்டிப்பா உன்னை தனியா விட மாட்டேன். மன்னிச்சுக்கமா. அண்ணா, நான் தனியா இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்காக நீ ராத்திரி பூரா இப்படி கஷ்டப்படுறியே, அத நினைச்சாதான். லலிதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுமா. ஊர்ல அவன் தங்கச்சிக்கு தங்கம் வைரம்னு வாங்கி தரான். நான் அட்லீஸ்ட் ஒரு புடவையாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். என்னமா அது, ஏன் அழற? அண்ணா, எனக்கு அப்பா அம்மா இருந்தா கூட என்னை இவ்வளவு அன்பா வச்சிருக்க மாட்டாங்க. சீ, என்னது குழந்தை மாதிரி? லலிதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நீ அழக்கூடாது. இந்தா, இந்த புடவை கட்டிட்டு வா, நான் உன்னை பார்க்கணும். அம்மா, இன்விடேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு பாரு. அமக்களை பிடிச்சிட்டேன். எங்கண்ணே பார்க்கலாம்? ஐ, நீ சின்ன பொண்ணு, அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சாந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட அழகு இல்லையா, பணம் இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா? என்ன இல்ல? அறிவுதான். நான்சென்ஸ். ஓய், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. ஜாக்கிரதை. மரியாதையா கையெடு. என்னடி பண்ணுவ? Try to behave like a student. என்ன மட்டும் இப்படி ஒரு பொண்ணு அரைஞ்சிருந்தாலும் இந்நேரம் தூக்க மாட்டு தொங்கிட்டு இருப்பேனே தவிர இப்படி தெனாட்டா போயிட்டு இருக்க மாட்டேன். என்ன, உனக்கு அறிவு இல்லைன்னு அவ சொன்னா, நீ அவளை அறையவேன்னு பார்த்தா அவ உன்னை அரைஞ்சு உனக்கு அறிவு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இப்ப நானும் கன்ஃபார்ம் பண்ணுமா? விடுற இந்தப்பா, as a friend உனக்கு அட்வைஸ் பண்றேன். நாமெல்லாம் ஆம்பளைங்கப்பா, இது நமக்கு மான பிரச்சனை. இது இப்படியே விட்டுறலாமா? விடாதே, அவனை தொடர்ந்து போய் ஏதாவது இடைஞ்சல் செய். I'll do it. It's right. Right. ஆமா, இப்ப உனக்கு பழுத்தது ரைட், பழுக்க போறது லெஃப்ட். அநேகமா செவிடாயிடுவான். வாட்? சாந்தியை நான் கிட்னாப் பண்ணணுமா? எஸ், அதான் என்னுடைய பெட். அவளை கிட்னாப் பண்ணி செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல 3 நாள் வச்சிருக்கணும். அவங்க அப்பா போலீஸ் கமிஷனர். அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல உன்னை பர்மனண்டா வச்சுக்குவார். இதெல்லாம் ஆபத்துப்பா. அதனால தான் சொல்றேன், நீ ஒத்துக்கிறியா இல்லையா? வாங்கடே. அப்ப தோத்து போயிட்டு ஒத்துக்க. நெவர். என் லைஃப்ல தோல்விங்கிறதே கிடையாது.
இந்த பெட்டை நான் ஏத்துக்கிறேன். That's the spirit. Okay. ஏதோ காரணம் வச்சு இந்த தாடி பைய ரேக்கி விடுறான். இந்த வெறி பையலும் ஒத்துக்கிறான். என்ன ஆக போகுது? ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். யாரு? நான் தாங்க உங்க ஃப்ரெண்டு ஜூலியட் அண்ணன் விக்டர் பேசுறேன். தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை கொளத்தூர் சர்ச்சில் கல்யாணம். நீங்க வரலனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். நான் வரலன்னு என்ன கொண்டு போட்டுருவாளே. கண்டிப்பா வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. காலையில எத்தனை மணிக்கு பஸ்ஸுங்க? காலையில 9:30க்கு ஒரு பஸ் இருக்கு. அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பா வரேன். யாருமா போன்ல? நாம செங்கல்பட்டுல இருந்தப்ப என் கூட படிச்சால ஜூலியட், அவங்க அண்ணன் டாடி. ஜூலியட்டுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். நான் கண்டிப்பா வரணுங்களாம். டாடி டாடி நீங்களும் அவங்க டாடி போயிட்டு வரலாம். சாரிமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போயிட்டு வா. போங்க டாடி. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. ஓகே. குளத்தூரெல்லாம் இறங்குங்க. என்னது, ஜூலியட்டோட அண்ணன் இங்க இருக்கேன்னு சொன்னாரு, காணுமே. ஹலோ விஜய். விஜய். ஹாய் சாந்தி. ஹலோ விஜய். ஹாய் சாந்தி, நீ எங்க? குளத்தூர்ல என் ஃப்ரெண்ட் ஜூலியட் கல்யாணம், அங்கதான் போயிட்டு இருக்கேன். அவங்க அண்ணன் வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க எங்க போறீங்க? அந்த கல்யாணம் அப்படி என் ஃப்ரெண்டு, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். வரட்டுமா? விஜய். டிரைவர் வண்டி இருப்பா. நீங்களும் அங்கதானே போறீங்க, நானும் உங்க வண்டியிலே வரலாமா? ஓகே தேங்க்ஸ். கொஞ்சம் இருங்க, உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். வரேங்க. ஃப்ரெண்டு வண்டி. அது சரி, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காட்டுமங்கல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதாவது கல்யாணத்துக்கு வரவங்க குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்குவாங்க, அதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வாங்க போலாம், வாங்க. என்ன விஜய், இங்க யாருமே இல்ல? இங்க யாரும் இருக்கவும் மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க. விஜய், என்ன இது? சாரி சாந்தி, தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த கதவு 3 நாள் திறக்காது. வாட் டு யூ மீன்? ஐ மீன், என்கிட்ட பந்தயம் கட்டினா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னை கிட்னாப் பண்ணி 3 நாள் இங்க வச்சிருக்க முடியுமான்னு அருண் என்கிட்ட பந்தயம் கட்டினா, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்ப ஜூலி கல்யாணம்? சாரி சாந்தி, ஜூலி உன் ஃப்ரெண்டு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஜூலி கல்யாணம், போன், இதெல்லாம் என் சொந்த கற்பனை. நீ சாந்தி, இந்த 3 நாள் நீ எனக்கு உதவி செஞ்சனா, 4வது நாள் பூ மாதிரி உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுருவேன். ஏன், நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையை இப்பவே என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடு. இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? சாந்தி, நான் எப்பவுமே ரியாக்ஷனை பத்தி கவலைப்படுறதில்ல. பந்தயத்துல ஜெயிக்கணும், அதான் எனக்கு வேணும். இத பார், இந்த காட்டுக்குள்ள நீ என்ன கூச்சல் போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்க. ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கலாம்னு நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. சாந்தி, மறுபடியும் சொல்றேன், எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இல்ல ஏதாவது தகராறு பண்ண, உண்மையிலே உன்னை கிட்னாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். பி கேர்ஃபுல். ஹலோ சார், ஹலோ, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க சார். என்னம்மா லபோதிபன் கத்துற, என்ன விஷயம்? ஒரு அயோக்கிய பையன் என்ன இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சுட்டான் சார். அப்படியா? சார், உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க சார், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இருமா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் அம்மா. இந்தாங்க.
அசல கொடுக்காம வட்டி மட்டும் கொடுத்தா எப்படி? அசலா? ஆமாண்டி என் கண்ணு. ஏய். சாந்தி, வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். உன் கோபத்தை என் மேல காட்டு, சாப்பாடு மேல காட்டாத. வா சாப்பிடலாம். உன் கையால சாப்பிடறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கிட்ட வரல. இந்த பாரு, நீ சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சாப்பிடலன்னா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். நீ சாப்பிடாதனால நானும் பட்னியா இருக்கேன். இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடு. கம் ஆன் ப்ளீஸ். ஓகே, நான் சாப்பிடுங்கிறதுக்காவது கொஞ்சம் சாப்பிடு. என்ன சிம்பத்தைஸ் பண்ண பாக்குறியா? நீ சாப்பிடலன்னா எனக்கு என்ன? இத பாரு, கடைசியா சொல்றேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏய், ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த காட்டுக்குள்ள நீ தனியா இருக்க, நான் நினைச்சா உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஜாக்கிரதை. என்ன பயமுறுத்துறியா? உன்னால என்ன செய்ய முடியும்? நீ ஆம்பளையா இருந்தா என்ன தொட்டு பாரு. ஏய், என்கிட்டயே பந்தயம் கட்டுறியா? முதல்ல நீ வெளியே போ. என்னால என்ன செய்ய முடியும்னு சவால் விட்டியே, அதுக்காகத்தாண்டி வந்தேன். மரியாதையா வெளியே போ. வெளியில போறதுக்காக நான் உள்ள வரலடி. ஏய்.